சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கார்த்திகை மாத பலன்கள் நம்ம ஏற்கனவே மாதம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே பரணி தீபம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். மாதத்தின் கடைசி நாட்களாக இருக்கக்கூடிய 27, 28, 29 பௌர்ணமியோடு பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஒரு ஒளி தீபங்களை ஏற்றி மகிழ்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. தீப ஒளி திருநாள் என்று ஐப்பசி மாதத்தில் பார்த்துவிட்டு அதற்கு பின்னாடி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுகிறோம். நம் இந்து சமயம்தான் ஒளி இருந்தால் தெய்வ மார்க்கம் உண்டு, ஒளி இருந்தால் இருள் நீங்கிவிடும், ஒளி இருந்தால் தரித்திரங்கள் இருக்காது என்பதை போதித்து வந்த காரணத்தால் விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிடுறது, ஒரு காரியத்துக்கு ஒரு புது வேலைக்கு புதிய ஒரு ஓப்பன் பண்ணுறது, இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் விளக்கேற்றுகிற பழக்கம் இதை சார்ந்து ஏற்பட்டது ஒன்றே தவிர வேறொன்றில்லை. இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்கள் இருக்கும் என்று இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்தில், காலபுருஷனுக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால உயர்ந்த பதவிகளில், உயர்ந்த நிலைகளில், பொறுப்புள்ள இடங்களில் வாழுகின்ற எல்லோருமே கையெழுத்து போடுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க, நிறைய ஒர்க்லோடு வரும், ரொம்ப பொறுப்பாக வேலை பார்ப்பீங்க. நிறைய இடங்களில் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து வளரும். இப்படிப்பட்ட காரணங்கள் உங்களை சுற்றி இருக்கின்ற காரணத்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் மேசத்தில் பிறந்தவர்கள் கையொப்பம் இடுகின்ற போது மிக கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடுறோம். இதில் கூட எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கா, எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போட்டிருக்கோமா, இப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் ஒரு டபுள் செக் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட மாதம். கார்த்திகை மாதம் என்றாலே சுப செய்திகள், சுபகாரியங்கள் மிகுந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்படுகின்ற பொருள் வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். காரணம், ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார், ராசியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது பொருள் வரவுகளை கொடுக்கும். சிநேகத்தின் மூலமாக, அதாவது நிறைய காசு சம்பாதிக்க, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட, 4 பேரோட சேர்ந்து பயணம் பண்ண, புது தொழில் பண்ண, புதிய விஷயங்களை டீல் பண்ண, இப்படிப்பட்ட அனைத்தும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தொழிலை கவனிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்ன செய்யறது, தெரிஞ்சவங்க கேட்டாங்க கொடுத்தாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் பகையாகி போச்சு, வாங்க முடியல, இப்படிங்கிற மாதிரி சிக்கல் பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தயாராக்கணும். அதுபோல் செவ்வாய் பகவான் ராசிநாதனாக இருந்து அவர் 4, 7ஆம் இடம், அதாவது நான் சொல்கிற 4, 7 என்பது அவர் இருக்கிறது 4ஆம் இடத்துல. நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 7ஆம் இடத்தில் வீற்றிருப்பார். அப்போ 4ஆம் இடத்தில் செவ்வாய் வருகின்ற போது அதிக உழைப்பு, ஓட்டம், ரெஸ்ட் எடுக்க முடியல, லீவ் எடுக்க முடியல, வேலையில் நிறையா ஒரு கமிட்மெண்ட் ஆயிக்கிறது, பயணங்கள், இந்த நிறைய பயணங்களை அடிப்படையாக வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பகலெல்லாம் கம்பெனியில் வேலை, ராத்திரியெல்லாம் இன்னும் ஊரை பார்த்து பயணம், அங்கே போய் காலையில் விடிஞ்சோன்ன வேலை, இப்படிங்கிற மாதிரி நிறைய பயணங்களோடு கலந்த கடினமான உழைப்பு உங்களுடைய திறமைகளை சாட்சியாக வைத்து நிரூபிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்திலே ராசிநாதன் 4ஆம் இடத்தில் வீற்றிருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த பெட்ரோல் பங்கு, டீசல் நடத்துகிறவங்க, பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, இப்படிப்பட்ட கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மருந்து கம்பெனி, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான செய்திகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே குறிப்பாக சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் சரீர பீடை என்று சொல்லக்கூடிய டயர்ட்னஸை கொடுப்பார். அதுக்கு தகுந்த உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடுறதுக்கு கற்றுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கார்த்திகை மாதத்தில் சுக்கிரன் 9, 10 போன்ற இடங்களில் பயணம் செய்கிறார். அது என்ன சார் 9, 10ன்னா 17ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். வரவுகளை எக்கச்சக்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் வருகிற போது மகாலட்சுமி யோகம் ஏற்படும். வீட்டுக்குள்ள இளம் பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகின்ற அந்த இனிமையான அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பிரமாதமாக நடக்கும். பிள்ளைகளை மையப்படுத்தி வாழ்க்கை நகரும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சார்ந்த விஷயத்தில் பெற்றோர்கள் பரிபூரணமாக செய்து முடிப்பீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
மிக பிரமாதமாக சுபகாரியங்களையும் சுப செய்திகளையும், கல்யாணம், ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகிறது, வீட்டில் நிறைய பேர் பந்து கூட்டங்கள் கூடுறது, விருந்து கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், இப்படிப்பட்ட அநேக செய்திகளை உள்ளடக்கிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும். புத பகவான் கூட சூரியனோடு சம்பந்தப்பட்டு 8ஆம் இடத்தில் அமர்கின்ற போது சூரியனும் புதனும் 8இல் அமர்கிறார்கள். இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு டிகிரியை முடிச்சாச்சு சார், அடுத்த டிகிரிக்கு போகலாமா, 2 டிகிரி வாங்க முடியுமா, இப்படிப்பட்ட சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதோ, அது சம்பந்தப்பட்ட நினைவுகளோ, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளோ, இப்படியாக இந்த படிக்கின்ற விடயத்தில் நீங்கள் ஈடுபடுகின்ற போது கண்டிப்பாக நீங்கள் இப்பொழுது தொடுகின்ற, எடுக்கின்ற இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே இளம் பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடத்தை படிக்கிறவங்களுக்கு, ஏன் கல்லூரி மாணவர்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், குணத்தில் ஏற்பட்ட நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் மாறும். இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான செய்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிற காரணத்தினால மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 70-75% சுபிட்சமான நல்ல பலன்களாகவும், ஒரு 20% கொஞ்சம் குறைபாடு, 25% என்ன பண்ண இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். முடிந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமையில் போய் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான இந்த மாதத்தில் மனமகிழ்ச்சியோட, வீட்டோட, குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாடி, நிறைய சொந்த பந்தங்களை பார்த்தோம், தொழில் பண்ணோம், லாபம் சம்பாதிச்சோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், இப்படிங்கிற கண்ணோட்டங்களோடு இந்த கார்த்திகை மாதம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு விரைவாக 30 நாட்கள் இருந்த மாதிரியே தெரியாது, அப்படிப்பட்ட விரைவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்கின்ற போது கொஞ்சம் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் பயணம் செய்கின்ற அமைப்பில் இந்த கார்த்திகை மாதத்திலே ராசிநாதனுடைய பயணம் சஞ்சாரம் செய்கிறது. அப்போ இந்த 8, 9ஆம் இடம் என்று பார்க்கின்ற போது அளவு கடந்த பிரியமான, காதலான, இன்வால்மெண்டாக நாம் எதை செய்தாலும் அதில் ஆழமாக இறங்கி வேலை செய்கிறோம், சிறப்பாக செய்திருக்கிறோம், பிரியமோடு செஞ்சிருக்கிறோம், கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு செய்து முடித்திருக்கிறோம். இப்படி சொல்லப்படுகின்ற விதங்களிலே இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய மனமாற்றத்தில், கடினமான உழைப்பில் மிகச் சிறப்பாக வாழ வேண்டிய அந்த கடின போக்குகளிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. சக்சஸ் ரேட் என்பது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி திரவிய லாபம் என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்கின்ற போது மகாலட்சுமி யோகத்திலும் அஷ்டகடாட்சம் என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகளின் யோகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் ரிஷபத்திற்கு தனுசுல போய் அந்த சுக்கிரன் அமர்கின்ற காரணத்தினால பெரியவர்களினோட தொடர்புகள் ஏற்படும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கும். இவர்களை பார்க்க முடியுமா, இவர்கள் உதவி கிடைக்குமா என்றெல்லாம் காத்து கொண்டிருந்த உங்களுக்கு மிகச் சிறப்பாக எல்லோருடைய அனுசரணைகளும் ஒப்பந்தங்களும் ஒரு உறுதுணையான ஒரு நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ஏற்கனவே சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இந்த கார்த்திகை மாதத்திலே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பட்டமாக பிரமாதகமாக வேலை செய்யும். ஏன்னா சுக்கிரன் தனுசுவில் இருக்கிறார், குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போ தனுசுல குருவோட வீட்டில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் போய் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாதத்தில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைகின்ற மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சுப செய்திகள், சுபகாரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள தடைப்பட்டு போன காரியங்களை எல்லாம் சீர்தூக்கி நடத்தி செல்வதற்கும், பெயர் புகழ், கௌரவம், சுகம் எடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறவங்க, அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு பலன்கள் ஏற்பட்டு லாபத்தின் கண்ணோட்டம் உயர்ந்து கொண்டே செல்லுவதை பார்க்கலாம். உடல் ரீதியாக கூட சற்று வயது வந்தவர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், யூரின் ட்ராக்ல ப்ராப்ளம், மோஷன் ட்ராக்ல ப்ராப்ளம், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதி, இப்படியெல்லாம் தத்தளித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்ற வாய்ப்பின் காரணமாக எந்தவித நோய்களிலிருந்தும் விடுபட்டு போகின்ற, விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, காலபுருஷனுக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கார்த்திகை மாதத்திலே விருட்சகத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த சூரியனையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு, பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் மறைந்து ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்ற பாதை என்பது அப்பட்டமாக உங்களுக்கு தெரியும்.
இந்த வியாழன் புதனை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால கணிதம் சம்பந்தப்பட்ட பாடங்களை படித்து கொண்டிருக்கக்கூடியவங்க, சிஏ படிக்கிறவங்க, என்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில் திடீரென்று ஒரு சில முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் இருப்பதை பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை பொறுத்தளவில் இந்த குரு பகவானுடைய அருளும் ஆசிகளும் ரொம்ப சிறப்பாக கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பட்டமாக இருக்குது. பெரியவங்க, முன்னோர்கள், மூத்தோர்கள், யாரென்று தெரியாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு வேண்டிய இடங்களில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுபோல செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவர் நவாம்சத்தில் உங்களுடைய சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய சுப செய்திகள் கூடி வரக்கூடியதும், வீடு வாங்குறேன், மனை வாங்குறேன், ரிசர்ச் பண்ணுறேன் இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும், ஒரு பொருளை விற்று ஒரு பொருள் வாங்கி கொள்ளக்கூடிய காரணகர்த்தாக்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக இருந்து அவர் 9 கூடையவர் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் 9, 10 கூடையவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற போது தர்மகர்ம ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கை அமைப்புகள், முன்னேற்றங்கள், லாபங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள். இது வரைக்கும் வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார், இப்போ தான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட ரிஷபத்தில் பிறந்தீர்களானால் இந்த கார்த்திகை மாதத்தில் அதற்கு தேவைப்படுகின்ற ஒத்தாசைகளும் உதவிகளும் முன்னோர்கள் ஆசீர்வாதங்களும் எல்லோருடைய நட்பும் உங்களுக்கு மிக பிரமாதமான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பாக இந்த கார்த்திகை மாதத்திலே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த ராகு, கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் கூட இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பான பலன்களை அள்ளி வழங்குகிறது. அப்போ இந்த ராகு பகவான் பயணங்களின் மூலமாக வெற்றிகள், தகவல் தொடர்பு மூலமாக வெற்றிகள், யாரென்று தெரியாதவர்களின் மூலமாக வரக்கூடிய உதவிகள், வெற்றிகள், நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இப்படி அனைத்து அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்திலே ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதனால் ஒரு 90% நல்ல பலன்களாகவும் 10% ஏறத்தாழ முன்ன பின்ன இருக்கும். 90% இருந்தால் அதுக்கு மேலே என்ன வேணும், அதுவே போதும் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே கார்த்திகை மாதம் மிக சிறப்பாக செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் இடத்துல போய் சூரியனோட சம்பந்தப்பட்டு ஒளிகிரக சேர்க்கை பெற்று உழைப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை வகிக்கின்ற காரணத்தால் உழைச்சி முன்னுக்கு போகணும் அப்படிங்கிற களத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், உணர முடியும். ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு எந்த விதமான சுணக்கங்களும் குதர்க்கங்களும் இல்லாமல் எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி முடித்தோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மனம், தைரியம், வீரிய பராக்கிரமத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புத பகவானை பொறுத்தளவு தொழில் கிரகமாக இருக்கிற காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகள், செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றங்கள், கல்விச்சாலை நடத்தக்கூடியவர்கள், பள்ளிக்கூடம் வச்சுக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட குழந்தைகளின் பள்ளிக்கூட அந்த கல்வி மையமாக கல்வியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் மிக சிறப்பாக வளர்வதை பார்க்கலாம். குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்கள் வீட்டில் மிதுன ராசிக்கார பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் திடீரென்று அவர்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்த மாதிரி படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் பெருகும், எதையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய களங்கம் நிறைவேறி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்படிப்பட்ட தன்மைகளோடு இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்குகிறது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் கிரகம் வீற்றிருக்கிறார். நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த செவ்வாயின் அருளாசிகளால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசக்கூடாது, எதையுமே நிதானமாக யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் வயதுக்கு முதிர்ந்தவர்களாக 40 வயதுகளை கடந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் சற்றேறக்குறைய கோபத்தை தணித்து காரியத்தில் ஈடுபட்டு காரியமாற்றுவதற்கு முயற்சித்தால் அதிலேயும் சிறப்புகள் உண்டு. காரணம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லுகிற இடம். சில பேர்களுக்கு வீடு மாற்றங்கள், குடித்தன மாற்றங்கள், வாடகை வீட்டை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அலுவலக மாற்றங்கள், உத்தியோகத்தில் கூட சில டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, மாற்றங்கள் கிடைப்பது, பயணங்கள் ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிறைய பொறுப்புள்ள மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்வதை கூட தவிர்க்க முடியாது. சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தாயின் உடல்நிலை சற்றேற குறைய கொஞ்சம் கோளாறு காட்டும். 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிற போது மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் சற்று உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வயிற்றுக்கோளாறு, வயிற்றுப்போக்கு, உடல் வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும்.
இந்த இளம் தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனத்தில் பிறந்திருந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவர் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு மருத்துவரோட ஆலோசனைப்படி செஞ்சுக்கோங்க, அது சிறப்பாக இருக்கும். மிதுனத்திற்கு 9ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறதுனால அவர் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீர் லாபங்கள் கிடைக்கும். வராது போன பணத்தை வரவு வைக்க தோணும். காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அந்நிய நாடுகளில் வாழக்கூடியவர்கள், அந்நிய நாடுகளுக்கு பயணம் செய்ய விரும்பக்கூடியவர்கள், அந்நிய நாட்டு தொடர்போடு லோக்கலில் இங்கே வாழக்கூடியவங்க, நீங்கள் இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் இங்கே வேலை பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன நிறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும். 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாதி நாட்கள் தனுசுலையும் மீதி நாட்கள் மகரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றதுனால 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வது கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு சிறப்பை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல தருணங்கள் ஏற்பட்டு புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் கிடைக்கும். 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு நீண்ட நாட்களாக கணவன் மனைவி பிரிந்திருந்தவர் கூட இப்பொழுது ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு தேவைப்படுகிற தருணங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. என்ன 12ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கின்ற காரணத்தால் சில இடங்களில் சில குடும்பங்களில் செலவுகள் ஏற்படும். அதுவும் சுப செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கார்த்திகை மாதம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஒரு 80% சிறப்பான பலன்களும் ஒரு 10-20% முன்ன பின்ன குழப்பங்கள் இருக்கும். அது கூட மனோரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்களாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள், அந்த குழப்பங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதத்திலே கடகராசி நேயர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன கிடைக்கும், என்னது நடக்கப் போகுது இப்படின்னு பார்க்கிற போது இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் கூட சனி பகவான் கூட வக்ரத்திலிருந்து நிவர்த்தி பெற்று விட்டார். அந்த அடிப்படையிலே இந்த கார்த்திகை மாதம் என்பது கடமை தவறாத உழைப்புக்கும் உணர்ச்சி வசப்பட்டு விடாத வாழ்க்கைக்கும் சம்பந்தப்படுகிற மாதமாக இருக்கிறதுனால நிறைய கற்றுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் புரிதல் ஏற்படுவதற்கும் ஒரு சிறந்த பகுதியாக இந்த மாதத்தை கடகத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துவீர்கள். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது, வரவுகளுக்கு பஞ்சம் இல்லை. வேலைக்கு போனாலும் சொந்த தொழில் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை அருமையாக கைக்கு கிடைக்கும். 10 பைசா சிந்தாமல் சிதறாமல் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த கார்த்திகை மாதத்திலே வரவுகள் பெருகுகின்ற காரணத்தால் சில நேரங்களில் சுப செய்திகள், சுபகாரியங்கள், இதை நடத்த வேண்டிய கட்டாயங்கள், இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்படுகின்ற காரணத்தால் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக ஊருக்கு போனோமா, சாமியை பார்த்தோமா, சொந்தங்களை பார்த்தோமா, கல்யாணத்துக்கு போனோமா, அட்டன் பண்ணோமா, சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோமா, இப்படி என்று சொல்லுகின்ற விதத்திலே இந்த கார்த்திகை மாதம் என்பது பயணங்கள் ஏற்பட்டாலும் அதில் டென்ஷன் இல்லாமல் கோயில்கள் சுற்றி பார்த்து சந்தோஷமாக மன நிறைவோடு வரக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பாக அமைகின்றதை பார்க்க முடியும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது, நகை கடைக்கு போகிறது, ஜவுளி கடைக்கு போகிறது, இப்படிப்பட்ட எப்போ பார்த்தாலும் சுப செய்திகளை பற்றி பேசுகின்ற வாய்ப்புகள் ஒரு சில குடும்பங்களில் இருப்பதை பார்க்கலாம். அடிப்படை ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் சரியாக இருக்கிற போது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனாதிபதி, தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே நட்பு ஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள், எங்கு போனாலும் வரவேற்பு, தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல், பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலச்சூழல் மாறி பிள்ளைகளை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் கூடிய மூலமாக அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கிறதுனால 2, 3, 12ஆம் பாவாதிபதிகள் ஒன்றா இருக்கிற போது கடினமான உழைப்பு சில பேர்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள் சில பேர்களுக்கு நடக்கும். 3ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் சம்பந்தப்படுகின்ற போது 3க்கு 3ஆம் இடத்திலே அவர் அமர்கின்றார். இடமாற்றங்கள் கிடைக்கும், புதிய பயணங்கள் ஏற்படும். இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு கொடுத்தேன், விசா வாங்கிட்டேன், இனி எப்போ டிக்கெட் போடுறது அப்படிங்கிற மாதிரியான நினைவாற்றல், அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட கார்த்திகை மாதத்திலே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பதை பார்க்க முடியும். சூரியன் 5ஆம் இடத்திலே உட்கார்கிற போது அவர் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திற்கு சென்றாலும் முடிந்த மட்டும் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை வீட்டில்
எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க என்னமோ முகவாட்டமாக இருக்குதே, என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கூட டீல் பண்ணுங்க. சில இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் மனநிலைகளிலே சற்று கோப குணங்கள், டென்ஷன், ஒரு பய உணர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்கின்ற காரணத்தால் விட்டகுற தொட்டகுறன்னு சொல்லக்கூடிய கல்விகளில் எல்லாவற்றையும் முடித்து விடுகின்ற வாய்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு புத பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களில் கவனமாக இருக்கணும். அபகீர்த்தி ஏற்பட்டிருக்கக்கூடாது, உங்கள் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் வந்துடக்கூடாது. ஒரு எதேச்சையாக துணிச்சலாக செயலாற்றுவது என்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டம், ஒழுங்கு, நடவடிக்கை இருப்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். ஆக இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒன்று போதும், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். ஏனென்றால் 3ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாக ஏற்படும். கண்டிப்பாக பயணங்கள் மட்டுமல்ல, முயற்சிகள் பயணம் ஏற்படும். புதுசாக பரீட்சை எழுதுறவங்க, புதுசாக வேலைக்கு போக ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தகவலும் நல்ல செய்திகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக எதிர்பாராத முன்னேற்றங்கள், பணவரவுகள், பயணங்கள், வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக கணவன், மனைவி, குடும்ப உறவுகளில் இருந்திருக்கக்கூடிய மனக்கிலேசங்கள் அகல ஆரம்பிக்கும். விட்டு போன காரியத்தையும் பழைய காரியத்தையும் நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சரிதான் போலாம் வா அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள், நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாதி நாள் 17ஆம் தேதிக்கு பின்னாடி தனுசுல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகரத்திற்கு வருவார். இந்த இளம் பிள்ளைகளின் பயணங்களிலே, இளம் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டங்களிலே, மன மகிழ்ச்சிகளிலே எந்தவித குறைவுமற்ற ஒரு செழிப்பான போக்குகளை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இந்த கார்த்திகை மாதத்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கின்றார். ஒரு பக்கத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி நீங்கி இருக்கிறாரே தவிர அவர் அட்டமத்தில் இருக்கிறார். அப்புறம் அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அட்டமத்து சனியாச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன், 30 வயதுகளுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அட்டமத்து சனியின் வேகம் என்பது பெருசாக ஒன்றும் கெடுக்காது, பயப்பட வேண்டாம். ரொம்ப வயதானவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கோங்க. இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், வாகன சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, போக்குவரத்தில் வேலை செய்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க இந்த அட்டமத்து சனி நடக்கிறதுனால இளைஞர்களாக இருக்கிற பட்சத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும். இந்த பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, ரோட்டில் டிசைன் காட்டுறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு உங்கள் வாட்டில் கடமை உணர்வோடு பொறுப்போடு இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 85% சிறப்பான பலன்களாக இருக்கும். 15% ஏறத்தாழ முன்ன பின்ன இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்களை சென்று வணங்கி வாருங்கள். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவு கார்த்திகை மாத பலன்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடங்களுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது வெளியூர் பயணங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளியூர்களுக்கு போகிறதுக்காக நீங்கள் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வாங்கி கொஞ்சம் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஊர் விட்டு ஊர் போய் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வீடு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளிலேயே வாழக்கூடியவங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி கூடு மகிழ்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போகிறது, படிக்க போகிறது, இப்படிப்பட்ட சூழல்கள் நிறைய வரும். ஆக எப்படி பார்த்தாலும் பயணங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இந்த கார்த்திகை மாசத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல பயணங்கள் இருக்கிற இந்த பயணங்கள் போகிற போது இரவு பயணங்கள்ல சற்று கவனமாக இருக்கணும். காரணம், உங்கள் ராசியை சனீஸ்வர பகவான் வக்ரகதியை முடித்து விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். இரவு பயணங்களில் கவனமாக இருக்கணும். இந்த தூரத்து பயணங்க போகிறவங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸு, கொண்டு போகிற பொருளெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு 1க்கு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிட்டு கிளம்புனா உங்களுடைய பயண விரயங்களை தவிர்க்க முடியும். சூரியன் 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எதையும் எங்கும் சந்திக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரிய வீரிய பராக்கிரமம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டு அழகும். அதே போல் உங்களை பொறுத்தளவு சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம், இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், பெரிய பெரிய சிக்கலாக இருக்குது சார். இப்படி ஒரு 1000 பேர் 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கக்கூடிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் உதவி, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, இப்படிப்பட்ட அனைத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கிறத கவனிக்க முடியும். பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு
சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்தளவு 5, 9ஆம் இடங்களில் அமர்கிற போது அஷ்டலட்சுமி கடாட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர். ஆக சட்டம், வழக்கு, துன்பங்கள் இது போன்ற கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். மற்றும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் மாற்றி நண்பர்களாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். யாரென்று தெரியாதவர்களிடம் கூட உதவிக்கரம் நீட்டலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கார்த்திகை மாசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதே போல ராகு பகவான் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் இருக்கின்ற வேலை, கம்பெனி, உத்தியோகம் இதில் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். தப்பு பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாரையும் ஊதாசீனப்படுத்தாமல் பார்த்துக்கணும். அலைச்சல் அதிகமாக இருக்கும், பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். அதே சம்பளத்துக்கு இவ்வளோ வேலை அவன் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி மனசு கணக்கு போட்டு கோவப்படும். இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இந்த மாதத்தை எல்லாம் கழிக்க வேண்டியது கட்டாயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய பேர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுடைய நாவன்மை என்று சொல்லக்கூடியது குழப்பத்தையும் உருவாக்கலாம், குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் ரொம்ப உஷாராக ஞாபக சக்தியோடு நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத கவனத்தோடு வாழ வேண்டிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதே சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள தன குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகளோ, தரித்திரங்களோ, குறைபாடுகளோ, குற்றங்களோ, பற்றாக்குறையோ இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல இந்த வியாழகிரகம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய யோகாதிபதியாக இருந்து கொண்டு அவன் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வாகன மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், நான் வீடு வாங்க போகிறேன், இருக்கிற வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்க போகிறேன், இப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் அகன்று ஒரு இடத்துல நின்று வாழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய மாற்றங்கள், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்த பார்க்கலாம். அதே போல் சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, இரும்பை மூலதனமாக வச்சு செய்யக்கூடியவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கணும். தப்பான பேப்பர்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணிடக்கூடாது. டேக்ஸ் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே போல் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பேதங்கள், முன்ன பண்ண யோசிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட கொஞ்சம் தர்க்கவாதங்கள், தகராறுகள் செய்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 60-70% நினைத்த காரியத்தை நினைத்தபடி மாற்றிக்கொள்ளக்கூடிய, செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமைகளும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஏதோ ஒன்றில் மல்லு கட்டிக்கிட்டு தான் இருக்கும் சார், அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக எதுவும் செட்டில் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில மனசுக்குள்ள குறைகள் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், சிவாலயங்களுக்கு சென்று வாழுங்கள், சிவபார்வதியை வணங்கி வாருங்கள். உங்களுடைய தடைகளுக்கு ஒரு இடர்பாடுகள் களைந்து நன்மைகள் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் பாவாதிபதியாகவும் இருக்கிறாருங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ இந்த 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தன் வீட்டுக்கு 3, 6 என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை அமைக்கின்ற காரணத்தினால மறதிக்கு இடம் கொடுக்காம பார்த்துக்கோங்க. தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணுறது, தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுறது, மறந்துட்டேன்னு சொல்கிறது. இந்த சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்கள், மறந்துட்டேன், நோட்டை விட்டுட்டு வந்துட்டேன், ஸ்கூல் பேனா எழுதலை, இப்படி இந்த உப்பு சொப்பு சொல்லாமல் காரணங்கள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் எந்த வயதுடைய வந்தாலும் உங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி தோணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், நம்ம கடமைகள் என்ன, நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஏன் செய்யாமல் இருக்கிறோம், இப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருந்து யாரோ யோசனை சொல்லி உங்களுக்கு தூண்டி கொடுக்கணுங்கிறது இல்லை. நீங்களாகவே இயல்பாக செயல்பட வேண்டிய கட்டாயமாக உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறத பார்க்கலாம். 3ஆம் இடத்திலே புதன் அமர்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு தைரிய வீரிய பராக்கிரமம் நிச்சயமாக பெருத்த அளவில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். புதுசாக ஒரு தொழில் பண்ணுறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட தொழிலுடையவர்களுக்கு புதிய தொழில்கள், புதிய இடங்கள், புதிய அமைப்புகளோடு கூடிய இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும்.
இது வரைக்கும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னு ஒரு கம்பெனி நடத்தியிருந்தால் இந்த மாதம் கூட 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக தொழில் முன்னேற்றங்கள் எப்படி பார்த்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ராசியிலேயே கேது அமர்ந்திருந்தாலும் கூட நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. அது வயதானவர்களாக இருந்தால் மட்டும்தான் சற்றேறக்குறைய கொஞ்சம் உடல்நலத்திலே கோளாறுகளை காட்டுமே தவிர மற்றபடி பெரிய குற்றம் குறைகள் இல்லை. கொஞ்சம் இந்த இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளுக்கு மருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்களுக்கு சில இடங்கள் நடப்பது உண்டு. சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண கோளாறு, வயிற்றுக்கோளாறு, அடிவயிற்று கோளாறு இவைகளெல்லாம் வயதுக்கு தகுந்தபடி சிலதெல்லாம் வந்து போகும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சூரியனும் புதனும் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய இறை அனுகூலம் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்திலே சூரியன் அமர்கின்ற போது எங்கு சென்றாலும் எதற்கும் உங்களுக்கு ஒரு இறைகடாட்சம் கூடவே வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் அந்த களமும் உங்களுக்கு வாய்க்கின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2க்கும் 9க்கும் அதிபதி 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் செய்கின்ற காரணத்தினால சில பேர்களுக்கு சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டு குழந்தைகளாக இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமான முன்னேற்றமான பாதை ஒன்று தெரிவதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆடை அணிகளை சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சொந்த பந்தங்களை பார்த்து வருவதற்கு, பயணம் செய்வதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த டூர் போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, அவங்கங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றி பார்க்க செல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றங்களும் மனமகிழ்ச்சியும் கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கேட்ட இடத்துல கேட்டபடி பணம் கிடைக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க கூட மிக சிறப்பாக தொழில்களில் முன்னேற்றத்தை கொண்டு செல்ல முடியும். உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வருவதை பார்க்க முடியும். இதில் 6ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பு. அவர் கடந்த ஒரு சில மாதங்களாக வக்கரத்தில் இருந்தால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்திலே முன்னோக்கிய பயணத்திற்கு வந்து விட்டார். அப்போ 6ஆம் இடத்திலே சனி அமர்கின்ற போது எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரி இப்படிப்பட்ட எந்த நிலைகளுக்கும் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. உங்களால் எது முடியுமோ அதை மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்துல சாதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ட்ராக் ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் புதிய இடங்களில் போய் புதுசாக காரியம் மாற்றணும், புதுசாக எதாவது பண்ணணும்னா நீங்கள் அற்புதமாக அந்த இடத்துல நீங்கள் சாதிப்பீங்க. பெயர் புகழ் உங்களுக்கு பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை 6ஆம் இடத்துல போய் சனி அமர்கின்ற போது தான் தொழில் பண்ணுறவங்களுக்கு உழைக்கின்ற உழைப்புக்கு தேவைப்படுகின்ற அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாருமே வேலை செய்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் ரெடியாக தான் இருக்கிறோம். ஆனால் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதோ அவர்களெல்லாம் முதலாளிகளாகவும் பணம் பெற்றவர்களாகவும் அமைகிறார்கள், மற்றவர்களுக்கு கிடைக்கலை. அந்த மாதிரி இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திலே முன்னோக்கிய பயணம் செல்லுகிற போது அவர் 7ஆம் இடத்தை நோக்கி செல்லுகின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ சரி பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேர்கள் மனசில் இருக்கிறத பார்க்க முடியும். 9ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த வருடம் பூரா அந்த இடத்துல தான் இருக்க போகிறார். வருடம் பூரான்னா டிசம்பர் வரைக்கும் இல்லை, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கின்ற காரணத்தினால ஆடை அணிகளை சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பயணங்கள், அந்நிய நாட்டு பயணங்கள், அந்நிய நாட்டு தொடர்புடைய தொழில், உத்தியோகம், பதவி செய்யக்கூடியவங்களுக்கு வளர்ச்சிகள். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடத்தில் ராஜபதவி என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஒப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்படியாக அமையும். அதுபோல கன்னியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது பகைவர்களை வென்று காட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே கெட்ட கிரகங்கள் 6ஆம் இடத்தை ஆக்கிரமிக்கிற போது அவர் யோகாதிபதி என்றாலும் கிரக வரிசைப்படி அவர் கெட்டவராக இருக்க அசுப கிரகமாக இருக்கிற காரணத்தினால லட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்கும், தொழில் வளரும், கடனை கெட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பண நடமாட்டம் தாராளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஏற்கனவே திருமணமாகி 5-6 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். சண்டை கண்டை போட்டுக்காதீங்க. கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவத்துறையின் காரணமாகவோ இறைவனுடைய அனுகூலத்தாலோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் கருத்தரித்து கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறத பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த வியாழ கிரகமாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக இடமாற்றம், புதிய மாற்றங்கள்,
அதே மாதிரி அந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், தாய் மாமன் சம்பந்தப்பட்ட வழிவகை உறவுகள், இதன் மூலமாக எல்லாருக்கும் மிக நன்மைகள் கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் என்பது கன்னியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக, எதையும் செய்துவிடலாம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக மிக சிறப்பாக இருக்கிறத நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். மிக சிறப்பாக ஒரு மன உறுதி ஏற்படுவதற்கு அந்த அம்மன் அருள் உங்களுக்கு உதவி செய்யும். துலாம் ராசி நேயர்களே, கார்த்திகை மாத பலன்களில் துலாம் ராசி நேயர்கள் பொறுத்தளவு மிக மிக சிறப்பாக அருமையாக உங்களை நீங்கள் களத்தில் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற, அரும்பாடுபட்டு காப்பாற்றிய வித்தைகளை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற, இப்படிப்பட்ட அனைத்தையும் தன் வழியில் தன் கையில் வைத்துக்கொண்டு மிக மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி சனீஸ்வர பகவான் வக்ரகதி நிவர்த்தி பெற்று முன்னோக்கிய பயணத்தை நடத்துகிற காரணத்தினால எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள், இப்படிப்பட்ட எந்த ஆபத்துகளிலிருந்தும் விடுதலை வருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. யாரென்று தெரியாதவர்களின் உதவிக்காரம் உங்களுக்கு மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொட்டகாரியம் துலங்குகிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை கிடக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்களுக்கு மிக சீரானது ஒரு வாழ்க்கை சக்கர சுழற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. தாய் வழி உறவுகள், தாய் வழி சம்பந்தப்பட்டது வர வேண்டிய காசு, பணம், இப்படிங்கிற அனைத்தையும் வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த கார்த்திகை மாதம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 11க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார்கள். இந்த சூரியனும் புதனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய சொற்கள் எடுபடும். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறதாக அமையும். இந்த புதுசாக பேச்சுவார்த்தை நடத்துறது, ஒப்பந்தங்கள் பண்ணுறது, பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இப்படிப்பட்ட நிலைகளிலே இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு சக்சஸாக ரொம்ப சிறப்பாக இருக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனாலையும், ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனாலையும், 2, 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தால் தனத்துக்கு குறைபாடுகள் இல்லை, காசு பணம் பஞ்சம் பசிக்கு குறைபாடுகள் இல்லை, எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது. நிறைய நிம்மதியை சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ரெஸ்ட் எடுத்தோமா, ஜாலியாக இருந்தோமா, எல்லாம் ஒழுங்காகத்தானே போகுது. இப்படி ஒத்துக்கொண்டு வாழுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறதை நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் அமர்கின்ற காரணத்தால் உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் மிக தெளிவாக தெரியும். கடினமான உழைப்புக்குண்டான களம் கிடைக்கும். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் திடீரென்று ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். நிறைய பேர் புதுசாக வீடு வாங்குறவங்க, புதுசாக கார் வாங்குறவங்க, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பயணங்களின் மூலமாக வெற்றி கிடைக்குங்கிற காரணத்தினால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மிக சிறப்பாக நல்ல லாபங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, 12ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிற காரணத்தால் எதிரிகளால், நோய்களால், கடன்களால் எந்த விதமான பெரிய தொல்லைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. வாங்கின கடனை ரொம்ப மான மரியாதையாக கேட்குறவன் அதாவது கொடுத்தவன் கேட்கறதுக்கு முன்னாடி போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற பெருமையும் கௌரவமும் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட கேது 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியத்தை அள்ளி வழங்கும். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியை தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படிப்பட்ட சகல சம்பாதனைகளும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திலே துலாத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பொதுவாகவே 12ஆம் இடத்தில் கேது அமர்கிற போது ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களின் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கை பாதை நகர்கிறது என்பதை நீங்கள் கட்டாயமாக உணர்கின்ற காட்சிகள் தெரிய வரும். அதே போல் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற காரணத்தினால எதற்கும் அச்சமில்லை, எதற்கும் பயமில்லை என்று சொல்லி துணிச்சலான அந்த உங்களுடைய முன்னேற்ற பாதையை தீர்மானித்துக் கொள்ளுகிற சக்தி உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல மீனத்தில் போய் ராகு இருக்கிறதுனால சமுத்திரத்தை தாண்டி, கடலை தாண்டி பயணம் பண்ணுறது, கடல் தாண்டிய வாணிபம் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு மிக்க லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும்.
அதுபோல் இந்த காய்கறி கடை, பழக்கடை, இயற்கையாக செய்யக்கூடிய விவசாயம் பார்க்குறவங்க, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை இப்படி நடத்தக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க முடியும். 8ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் கூட அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கடன்கள் கிடைக்கும். சில பேர் கடனை கொண்டு கெட்ட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நகனட்டெல்லாம் அடமானத்துக்கு வச்சோம், அதெல்லாம் திருப்பிட்டு வந்துடலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் கூட இந்த கார்த்திகை மாசத்துல நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது நிறைய பேர்களுக்கு பயணங்கள் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது அவங்களே ஒரு நோட்டீஸ் அனுப்பி விசாவும் கொடுத்து உங்களை கூப்பிட்டு சுற்றி பார்க்க வச்சு மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்க ரொம்ப பேர் பார்க்குறத பார்க்கலாம். அதே போல் அந்த துலாத்தில் பிறந்தவர்களுடைய ஆசைகள் பலிதமாகும். நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கனவோடு தான் பகல் வாழ்க்கையை கழிப்பீங்க. அந்த கனவுகளெல்லாம் கூட உங்களுக்கு மிக சிறப்பாக பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடம்பை கெடுத்துக்காமல் இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியை தூங்கணும், இப்படிங்கிறதுல ரொம்ப குழப்பம் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்தை வச்சு தொழில் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிங்க, பஸ் கம்பெனிங்க இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும். புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகள் கிடைப்பது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ரொம்ப அருமையான பலன்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறார் 10ஆம் இடத்துல. சில இடங்கள்ல இந்த கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களோட ஒற்றுமை குறைகிறத பார்க்க முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத சூழல் உருவாகும். இதை இந்த மாசத்துல கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருவர் பேச ஒருவர் கேட்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பும் இன்பமும் அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாசத்துல பார்த்தீங்கன்னா துலாத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதிவேகம், அதிக வெளிச்சம் கண்ணுக்கு கேடுங்கிற மாதிரி ரொம்ப வேகமாகவும் போக வேண்டாம். விவேகத்தை பயன்படுத்திய வேகத்தை கையில் வைத்து கொண்டு சென்றால் இந்த கார்த்திகை மாதம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம் என்பதிலே ஐயப்பாடுகள் இல்லை. ஒரு 90% மிக அருமையான பலன்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஒரு 10% அப்படி இப்படி இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, ஏதாவது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க, கோயில்களுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. மிகச் சிறப்பான நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்பதை பார்க்கலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவு கார்த்திகை மாத பலன்களை பார்த்தீர்களானால் ரொம்ப சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கே தெரியும், 7ஆம் இடத்திலே குரு பகவான் மிகச் சிறப்பாக வீற்றிருக்கிறார். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில். அது மட்டும் இல்லை, சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளோடு. அப்போ 7 கூடிய ஸ்தானத்தில் போய் குரு இருந்து அந்த 7ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற போது காலபுருஷனுக்கு 2ல் வியாழன், வியாழனுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன். இந்த அமைப்பு என்பது முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கார்த்திகை மாதத்திலே மிகச் சிறப்பான பலன்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய அமைப்பு விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் மன உறுதியோடு நினைத்த காரியத்தை நடத்தியே தீர்வேன் என்று சொல்லக்கூடிய உடலாற்றல் உழைப்போடு நீங்கள் ஓடினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகின்ற காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. எங்கே வெளியூர்களுக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க, சுற்றுலா போகிறவங்க, கோயில்களுக்கு போகிறவங்க, சொந்த ஊருக்கு போகிறவங்க, குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறவங்க, ஒரு கல்யாணத்துக்கு போன சார் அப்படியே பக்கத்தூரில் போய் ஒரு குற்றாலத்தில் குளிச்சுட்டு வந்த சார்னு சொல்லக்கூடியவங்க, இப்படி உங்களை உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து சந்தர்ப்பங்களையும் இந்த கார்த்திகை மாத கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்குகிறத நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்ரகதியில் இருந்த காரணத்தினால அந்த வக்ரத்தை விட்டு இப்பொழுது முன்னோக்கி பயணத்திற்கு சென்று விட்டார். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு தாய் நலம், தந்தை நலம், குடும்ப நலம், வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள், வாகன உபயோகங்கள் இப்படி அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சிறப்பு பெறுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஆனால் அதுக்கு தகுந்த லாபங்கள் இல்லை, கண்டிப்பாக உழைக்கிறமே தவிர உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எனது நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகச் சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஆண்களால் பெண்களுக்கு, பெண்களால் ஆண்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற அடிப்படையில் உங்களுடைய ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்.
ஏற்கனவே உங்களுக்கு ஒருவேளை குருதசை சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருந்தால் இந்த மாதத்தில் நிறைய முத்தாய்ப்பாக நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் கூடிய மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும். இதற்கு எங்கேருந்து பணம் வரும், எப்படி செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் மலைச்சு போயிருந்தவங்க வீட்டுக்குள்ளே தாராளமாக பொருள் வரவு ஏற்பட்டு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கச்சிதமாக செய்து முடித்த காட்சிகள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருந்தாலும் சண்டை போட்டுக்க கூடாது, கருத்து பேதங்கள் வந்துடக்கூடாது, பெரியப்பா புள்ள சித்தப்பா உள்ள பங்கு பாகங்கள் பிரிக்க போகிற இதெல்லாம் இந்த மாதத்தில் பெரும்பாலும் வச்சுக்க வேண்டாம். நண்பர்கள் கூட குரோதமாக விரோதமாக மாறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நாவன்மையிலே கவனமாக இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும், என் நண்பன் தான், நான் என்ன சொன்னாலும் பேசாமல் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்காதீங்க. அதுபோல் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் எப்படியாவது ஒரு நாள் வந்து தான் தீரும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை பொறுத்தளவு உடலாற்றல் உள்ள ஆற்றலோடு நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலே கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறா, என்னை மட்டும் கம்பெனிக்காரன் கூட 1 மணி நேரம் வேலை பார்க்க சொல்கிறாங்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இதில் வரும். ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, சுற்றிக்கிட்டே இருந்தேன் சார், இப்போ தான் ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். இல்லை ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், கம்பெனியில் ஒன்றும் பெருசாக சம்பளம் கொடுக்கல, எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இருக்கலாமா வேறு கம்பெனிக்கு போகலாமான்னு முடிவோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற, எந்த மாற்றங்களும் தேவையில்லை. உறுதியாக உங்களுடைய கம்பெனி உங்களை நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட தன வரவுகளையும் மனமகிழ்ச்சி கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த ராகு பகவான் கூட 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு நிறைய பயணங்கள் ஏற்படும். அதாவது பயணங்கள் எப்படினாலும் செலவுகள் வரதான் செய்யும், தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த பயணங்களின் மூலமாக மகிழ்ச்சி சக்ஸஸ் ஏற்படக்கூடியது, தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி பெறுவது, இந்த ரெப்பா வேலை பார்க்கக்கூடியவங்க, ஊரூரா சுற்றிட்டு வரக்கூடியவங்க, டிரைவராக வேலை பார்க்குறவங்க, பைலட்டாக வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பானது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி இந்த சனீஸ்வர பகவானை அடிப்படையாக வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புத பலன்கள் உண்டு. வாகனத்தை வச்சு ஓட்டுறவங்க சனீஸ்வரன் தொழில், இந்த டீசல் பெட்ரோல் வாங்கி வைக்கிறவங்க, அது மாதிரி கேஸ் கம்பெனி நடத்துகிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அது மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்லது நடந்தது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது இனிமேல் சிறப்பாக இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு, இப்படிங்கிற அளவுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பான பலன்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இருந்தாலும் தீவிர முயற்சி எடுக்கிறத விட்டுறக்கூடாது. ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி குறைஞ்சி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு மாதிரி அசந்து போவீங்க, தூக்கம் வருது, பொழுத கழிக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் தீவிர முயற்சி எப்பொழுதும் உங்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வெற்றியாக வாழ பிறந்தவருங்கிறதுல ஒரு குறைபாடுகளும் இல்லை. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு யாரையும் காப்பீடிக்க வேண்டாம், யாருக்கு பின்னாடியும் போக வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நீங்களாக உங்கள் வேலையை பாருங்கள், உங்களோட பாணியில் உங்களோட இஷ்டப்படி கஷ்டத்தையும் எடுத்துக்கொண்டு வேலை பாருங்கள், நிச்சயமாக வெற்றி பெற முடியும். புதிய தொடர்புகள், புதிய மனித உதவிகள், புதிய அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆணைகள், இப்படிப்பட்ட பல விஷயங்களில் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் கூடியிருக்கிறத பார்க்க முடியும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் தூசி தட்டி எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற வாய்ப்புகள் உண்டு. நிறைய பெண்மணிகள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் 1 பவுன் தங்க வாங்கினேன், சேர்த்து வச்சதை வச்சு கொஞ்சம் நகை வாங்கினேன், இப்படி நீங்கள் உள்ளார்ந்த அனுபவத்தோடு ஆனந்தப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த கார்த்திகை மாதத்திலே மிக சிறப்பாக இருக்கிறத விருச்சிக ராசிக்காரங்க அனுபவிப்பீங்க. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு ராகு பகவான் 5லும் கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முன்னோர்கள், மூத்தோர்கள், மாண்டோர்கள், இனித்தார்கள், இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு போய் பார்க்க போனேன், மொட்டை அடித்தாங்க பார்க்க போனேன், ஒரு கர்ப்பவதியாக இருக்க ஒரு பொண்ணு போய் பார்க்க போனோம், இப்படிங்கிற விசிட் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நிச்சயமாக கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. அடிப்படை ஜாதகத்தின் கிரக சஞ்சாரங்களும் தசாபுக்திகளும் ஒழுங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த கார்த்திகை மாதம் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பான மாதமாக இருக்கும். 90% சிறப்பான பலன்களும் 10% ஏறத்தாழ முன்ன பின்ன குறைஞ்சு போயிருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வாருங்கள், நெய்காப்பு சாத்தி பாருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப கொண்டாட்டமாக செல்லுவதற்கு இறைவனுடைய அருளும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்.
6ஆம் இடத்துல இருந்தால் என்ன, ராசிநாதன் 6ல் இருந்தால் கொஞ்சம் சூடு சொரணை ரோசமானம் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் இருந்தால் தானே மனுஷனுக்கு நல்லது. அதே போல் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் இங்கிருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியின் 12ஆம் இடம் குரு பகவானால் பார்க்கப்பட்டிருக்கிறதுனால செலவுகள் குறைக்கப்படும். வெட்டி செலவுகள், வீண் செலவுகள், வீண் வாதங்கள், வீண் பயணங்கள், இப்படிப்பட்ட அனைத்தும் களையப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்திலே குரு பகவானுடைய பார்வை அருள் பெற்ற காரணத்தால் கண்டிப்பாக திகழும். அது மட்டுமல்ல, 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உடன்பிறப்புகளை சொல்லக்கூடியது, செவ்வாயினுடைய வீடு. அப்போ விரயங்கள் தவிர்க்கப்படுகின்ற காரணத்தால் அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகள் கூடி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அயன சயன புகழ் போக பாக்கியங்கள் நிறைய பேருக்கு கச்சிதமாக கிடைக்கும். சில நேரங்களில் செலவு பண்ணாதான் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் தயார் அப்படிங்கிற நிலவரத்தில் நீ கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டு. சில பேர்களுக்கு வீடு வாங்குறது, பால் காய்ச்சறது, அந்த பத்திரத்தை வாங்குறது, இப்படி வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அபரிமிதமான புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த கார்த்திகை மாதத்திலே தனுசூல பிறந்தவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதே குரு பகவான் 2ஆம் இடத்திலே 17ஆம் தேதிக்கு பின்னாடி சுக்கிரனை அமர வைத்து கொண்டு சுக்கிரனை பார்க்கின்றார். சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து கொண்டு சுக்கிரனை பார்க்கின்ற காரணத்தினால குருச்சுக்கிர யோகம் என்று சொல்லக்கூடிய என்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். பெரியவர்களால் பாராட்டுக்கள் பெறுவது, யாரென்று தெரியாதவர்களை உங்களை புகழுவது, மாணவ பருவத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை இந்த கார்த்திகை மாதத்திலே தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். பட்டங்கள் பதவிகள் கிடைப்பது, உங்களுக்கு ஏதாவது அவார்டு வாங்குறது, கம்பெனியில் கூட ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, போனஸ் கிடைக்கிறது, வர வேண்டிய பணத்தை வரவு வைக்கிறது, நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியங்களை செய்து மகிழ்வது, இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த கார்த்திகை மாதத்திலே 17ஆம் தேதிக்கு பிற்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகமான முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய நினைத்தது நடக்கும். இதெல்லாம் கூட சாத்தியமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற யோகம் இந்த கிரக பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. அதில் சுக்கிரன் வீட்டில் போய் குரு அமர்கின்ற காரணத்தால் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தனாதிபதி என்று புகழப்படுகின்ற தனகாரகன் அங்கு அமர்ந்திருக்கிறார். கை நிறைய காசு பணம் புழங்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சப்போர்ட் பண்ணும். நீண்ட தூரத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மலை பிரதேசங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படியெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்திலே தனுசுவில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு யோகங்கள் கிடைக்கும். 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு பெற்ற பிள்ளைகளிடம் சற்று பெற்றோர்கள் கவனமாக டீல் பண்ணணும், கையாளணும். அது 1ஆம் கிளாஸ் பிள்ளையாக இருந்தாலும் சரி, காலேஜ் பசனாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பையனாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டவங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஆக நீங்கள் அவங்ககிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யாருக்கு பக்கத்தில் வச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதை பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் எமோஷனல் இருக்கும். அதில் போய் நம்ம நடுவில் நுழைஞ்சு அவங்களுக்கு எடுத்துடக்கூடாது. இதில் 3ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று பொருள்படக்கூடிய சித்தாந்தங்கள்லாம் உண்டு. அப்போ அந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளம் சில பேருக்கு வரும். அது மிக சீக்கிரமாக விடுதலை தரும். அதுபோல் 3ஆம் இடத்துல சனி இருந்தால் இடமாற்றங்கள் ஏற்படுவது, புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய அனுபவங்கள் பெறுவது, புதிய மக்களோடு கையெழுத்து போடுறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. இந்த ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் போன்ற சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பது, இப்படி அனைத்து அனுகூலங்களும் இந்த கார்த்திகை மாதத்திலே தனுசுவில் பிறந்தவர்களுக்கு கைகூடும். 10ஆம் இடத்துல போய் கேது, 4ஆம் இடத்துல போய் ராகு மையப்புள்ளிகளாக உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மையப்புள்ளி என்பது சற்று இருட்டாக இருக்கிற காரணத்தினால அப்பப்போ கொஞ்சம் கவலை வந்துடும், பயம் வந்துடும். இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படுவது தான். நீங்கள் மட்டும் பயப்படுறதா நினச்சிக்கிட்டு கவலைப்பட தேவையில்லை. இவைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுட்டு வருவீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு பெற்ற தாயின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இல்லை நீங்களே வயசானவங்களாக இருந்தால் உங்களோட மாமியார், மாமனார், இப்படி வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவருடைய உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும். கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம், முகத்தில் கோளாறு, கழுத்தில் கோளாறு, எலும்பு வியாதிகள் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களை துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்திலே தனுசுவில் பிறந்தவர்களுக்கு 90% மேலாக நல்ல பலன்கள் இருக்கிற காரணத்தினால முடிஞ்சால் திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு போங்க. உங்களுக்கு எல்லாம் நடக்கும், நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு மிக சிறப்பான மாதம் தான் சொல்லுவோம். ஏனென்று கேட்டால் மகரத்திலே சுக்கிரன் அமர்கின்றார். இந்த சுக்கிரன் தன் வீட்டுக்கு 9ஆம் இடத்தில் வந்து அமர்கின்றார்.
வியாழ கிரகம் அங்கிருந்து கொண்டு சுக்கிரன் வீட்டிலிருந்து சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு சுக்கிர யோகம்னு பேர். நிறைய பேர்களுக்கு பயணங்கள் ஏற்படும், பல்லக்கு யோகம்னு இதை சொல்லலாம். அப்போ மரியாதை நிமித்தமாக வர வேண்டிய எல்லா அவார்டு ரிவார்டு கௌரவ சுகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறத பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் பண வரவுகள் தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் சரி செய்யப்படும். கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார், இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. நல்ல பெயர் புகழ் கௌரவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு, பதட்டப்பட வேண்டியதில்லை. இந்த கார்த்திகை மாதத்தில் அதுக்குண்டான அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தோணுது, ஆனால் முடியலை, உடல்நலம் ஒத்து வருமானு தெரியல, பயப்படாமல் போங்க, கண்டிப்பாக நல்ல தரிசனத்தோடு வீடு வந்து சேரலாம். இந்த சுக்கிரனுடைய அருள் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறதுனால உங்கள் சம்பந்தப்பட்ட உற்றார் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, இளையவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் நீங்கள் ஒரு விடிவெள்ளியைப் போல வழிகாட்டியாக இருப்பதும், உங்களை பார்த்து அவர்களது அடியெடுத்து வைக்கக்கூடியது, இப்படிப்பட்ட அனுகூலங்கள் எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் முதல் 17 நாட்கள் இதே சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி என்ன விலை கொடுத்தாவது இந்த சட்டையை வாங்குவேன், என்ன விலை கொடுத்தாவது இந்த காரை வாங்கணும், வாட்சை வாங்கணும், இப்படி என்று செலவு செய்து மகிழுகின்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிட்டு கொண்டிருந்த காலச்சூழல் முதல் 17 நாட்களிலே உங்களுக்கு தெரியும்படியாக இருக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது சற்றேறக்குறைய 10 நாள் சேர்த்து வச்சு ஒத்த நாளில் செலவு பண்ண மாதிரி உங்கள் பாக்கெட்டை விட்டு கொஞ்சம் பணம் போகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு அனுகூல செய்தி தான். ஏனென்று கேட்டால் நீங்கள் மகிழ்கின்ற மகிழ்ச்சிக்கு இது ஒரு பணம் ஒரு பெரிய விஷயமில்லை என்பதற்கும் சந்தோஷத்திற்கு அடித்தளமாகவும் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் வியாழ கிரகம் வீற்றிருக்கிறார். இறைவனுடைய அனுகூலம், அந்த முருகப்பெருமானுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய தவறி இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திலே குரு அமர்கிற போது நிச்சயமாக வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், நண்பர்கள் வட்டாரங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிக சிறப்பாக செல்லுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் இளம் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தங்க வாங்கி கழுத்தில் போடுறது, மூக்கு குத்துறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மகரத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செவ்வாயினுடைய பார்வை என்பது இந்த மகரத்தை பார்க்கின்ற காரணத்தால் நான் தான் ராஜான்னு சொல்லக்கூடிய மன ஓட்டங்களும், எதையாவது ஒன்றை கையில் பிடிச்சிக்கிட்டு முரட்டத்தனமாக பேசுறது, டீல் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே அடக்குமுறை பண்ணுறது, அராஜகம் பண்ணுறது, வார்த்தை பிரயோகத்தை அள்ளி வீசுவது, இவைகளெல்லாம் கூட இந்த செவ்வாயின் கருணையால் பார்வையினால் உங்களுக்கு இருக்கும். இது எந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுபோல் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டு முன்னோக்கிய பயணத்தில் செல்லுகிறார். கடந்த சில மாதங்களாக அவர் வக்ரகதியில் இருந்த காரணத்தால் மனக்குழப்பங்கள், உடம்புல ஒரு தெளிவில்லை, நோய் நொடிகள், நிறைய பேர்களுக்கு பார்த்தா ஸ்கின் அலர்ஜி கூட வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இவைகளெல்லாம் இப்பொழுது தீர்ந்து ஒரு நிலைப்பாடான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பாதை என்பது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி பெற்ற காரணத்தால் கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் செய்கின்ற தொழிலுக்காக எக்ஸ்ட்ரா பேச வேண்டியது இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேச வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் வரும். அடுத்தவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் சொல்லுகிற பொய் என்பது தொழிலுக்கானதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும், பொழப்ப நடத்தி தான் தீரணும். அதேபோல் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முதியவர்களின் உடல்நலத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிறைய பயணங்கள், ஒரு இடமாற்றங்கள், யாரென்று தெரியாதவர்களின் பக்கத்தில் உட்கார்ந்து வாழ்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அந்நிய ஜன இன மதமொழி என்று சொல்லக்கூடிய மாற்ற வர்க்கத்தோடு இணைந்து செயலாற்றுவது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள வயது போன பாட்டிமார்களாக இருக்கக்கூடியவங்க உடல் நலத்தில் சற்று கவனம் வச்சுக்கோங்க. இந்த சூரியனும் புதனும் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த நேரத்தில் அப்பா வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் பகை ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, வாங்கின லோனெல்லாம் ஒழுங்காக கட்டுறோமா, சிவில் ரிப்போர்ட் கரெக்டாக போகுதா, இப்படி இந்த பேங்கில் இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு, நம்ம எவ்வளவுக்கு செக்கு கொடுக்குறோம், இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி வரி கட்டுறது, டேக்ஸ் கட்டுறது, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். இந்த பேப்பரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்.
இப்படி பல ரூபங்களில் இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம் என்றால் அது மிக இல்லை. உறுதியாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பை பெற்றுக் கொடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பராசி நேர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களை பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய அருள் வெளிச்சத்தை அள்ளி கொடுக்குது. நிறைய லாபங்களை சம்பாதிக்க போறீங்க. 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் இது வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம், கடினமாக உழைக்கிறோம், அதுதான் கெதின்னு அலைகிறோம், ஆனால் எதிர்பார்த்தபடி லாபங்கள் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த, திணறிக் கொண்டிருந்த அந்த பொருளாதார வாய்ப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த கார்த்திகை மாதத்திலே கண்டிப்பாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தனலாபங்கள் என்று சொல்லக்கூடிய, வீடு மனை வாங்குகிற அளவுக்கு, நீங்கள் எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவைப்படுகின்ற பண வரவுகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, பெரிய லெவலில் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு 100,000 பேரை இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். என்ன சார் 7.5 சனி ஏற்பட்டு நடந்துகிட்டு இருக்கேன், நாங்கள் நொந்து போயிருக்கிறோமே, இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு கூட ஒன்று சொல்லுவேன். இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியதை நினைத்து பயம் கொள்ளுவதை விட்டு உங்களுடைய பாதையை சரி செய்து கொண்டால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏனென்றால் 7.5 சனி என்று சொல்லக்கூடியதே நீங்கள் நியாயமாக போகிற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நியாயமாக கொடுப்பார். பேராசைப்படுவதும் பெரும் நஷ்டம் என்று சொல்லுகின்ற விதிகளின்படி இந்த 7.5 சனியை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, ஒரு 15 வயது 20 வயது இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும். இந்த 2 வீலர் ஓட்டுகிற இளம் பிள்ளைகள் எல்லாம் சற்று கவனமாக இருக்கணும். இந்த சைடில் ஸ்டாண்டு போடுற போது, ஸ்டார்ட் பண்ணுற போது, புது செப்பல் போட்டு போகும்போது எல்லாம் கவனமாக இருக்க. ஏற்கனவே இது மழை காலம், கொஞ்சம் சேத்துல சகதியில் வண்டி ஓட்டுற போது நலிப்பிடாமல் பார்த்து வண்டி ஓட்டணுங்கிறத மனசில் பதிய வைங்க. இந்த சனி கிரகத்தின் காரணமாக கொஞ்சம் மறதி குணங்கள் ஏற்படும். எதையோ எங்கேயோ வச்சுட்டேனே அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க, கடைசியில் பார்த்தா உங்கள் கையிலேயே அது இருக்கும். இப்படிப்பட்ட மறதி குணங்கள் இது இளம் பிள்ளைகளை வெகுவாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடியவங்க முதல்ல ஒழுங்காக புக்கு நோட்டை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே பெரிய படிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளின் மறதி குணங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்களே கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, அது வழக்கமாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும், ஆனால் வேறு இடத்துல தேடி இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடம் தேடி கிடைச்சதுங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள், மறதி குணங்கள் தலை தூக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புத பகவான் 10ஆம் இடத்திலே சூரியனோடு வீற்றிருக்கிறார். இந்த புத பகவான் இதை படி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவாதிபதி. 5ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனுடைய வெளிச்சத்தில் உட்கார்ந்ததுனால் லட்சுமி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீண்ட நாட்களாக வராது பணத்தை வரவு வைத்துக் கொள்வதற்கும், எதிர்பார்த்த வரவுகளை சேர்த்து கொள்வதற்கும், எதிர்பார்த்த நட்புகளின் மூலமாக வரக்கூடிய உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கும், வெளிநாட்டு தொடர்புகளோடு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், பயணங்களை தொழிலாக வச்சுக்கக்கூடியவங்க, டிராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்க, டிக்கெட் போட்டு கொடுக்குறவங்க, வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறவங்க, டிரைவராக வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்றால் அது தாகும். அதே மாதிரி இந்த வியாழ பகவானுடைய அருளாசியினால தெரிஞ்சவங்களுக்குள்ள தப்பு நடந்துடக்கூடாது, வாக்குறுதி கொடுத்து மிஸ் ஆயிடக்கூடாது, தெரிஞ்சவங்களை பகையாக்கி கூடாது. ஒரு நண்பரை புதுசாக பழகிறத விட பழசா இருக்கக்கூடியவங்களை கனகச்சிதமாக வச்சுக்கிட்டா என்ன தப்புங்கிறத மனசுல உணர வச்சு நீங்கள் பேசுகிற பேச்சு, செய்ய வேண்டிய கடமைகள், யாரையும் எந்த தொல்லையும் பண்ணிவிடாமல் நீங்கள் உங்கள் பாதையை பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விரோத போக்குகள் இருந்தால் அவர்களிடம் நேரடியாக சென்று அதை புரிய வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். கோர்ட்டு கச்சேரின்னு அலையாதீங்க, வம்பு தும்புக்கு போகாதீங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் கூட ஏறத்தாழ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருந்ததையெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா ஒரு அற்புதமான தீர்வு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். இந்த சூரிய பகவானுடைய அருளால் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கத்தை பயன்படுத்தி தொழில் பண்ணக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வாழ்கிறவங்க, வெளிநாட்டில் போய் வீடு மனை வாங்கி குடியிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் அற்புதமாக பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். எந்த கவலையும் பட தேவையில்லை. ஏனென்றால்
ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரகதியிலே இருந்தார். அவருடைய வக்ரகதி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து அவர் வக்ரத்திலிருந்து விடுபடுகிறார். அப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் முன்னோக்கி பயணம் செய்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், கடின உழைப்பு இவைகள் எல்லாமே சரியான பாதைக்குத்தான் போகும். அது இன்னைக்கு தெரியல, நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் செய்யும் என்பதுதான் உண்மை. ராகு பகவான் 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பேச தெரியும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்பதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வதற்கு சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், பிள்ளைகள் இவர்களுடைய உட்கார்ந்து பேசி அந்த இனிமையான சந்தர்ப்பங்களை ஒரு மகிழ்ச்சியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியதும் கட்டாயம். 7.5 சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்க்கட்டும். நீங்க தர்மத்தின்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுகிற போது உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல 8ஆம் இடத்துல போய் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் பாவாதிபதி 6ல் உட்கார்ந்ததுனால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறை சார்ந்து எத்தனையோ இன்னைக்கு தொழில் பண்ணக்கூடிய மருந்து மாத்திரை கம்பெனி வரைக்கும் இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த மாசத்துல ஒரு குறிப்பிட்ட லாபத்தையும், பெயர் புகழ், கௌரவத்தையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருப்பதை பார்த்து கொள்ள முடியும். இந்த கார்த்திகை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு 90% சிறப்பான பலன்களாகவும் 10% ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய மனக்கவலைகளும் குழப்பங்களும் தீர்வதற்கு அந்த பேரொளி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அற்புத ஆற்றலை வழங்கும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வக்ரகதியில் சென்று கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நியாயமாக, தர்மமாக, கச்சிதமாக செயல்பட வேண்டிய கட்டத்தில் நீங்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், வீட்டுக்கு வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், ஆண்கள் யாராக இருக்கட்டும், உங்களுடைய பொறுப்புகள் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யலாம், உங்களுடைய எல்லை என்ன, உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவைகளிலே மிக கனகச்சிதமாக செயல்பட வேண்டிய கட்டத்திற்குள் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். பயம் கொள்ள தேவையில்லை. காரணம், ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவைப்படுகின்ற பணம் கைகளிலே தவழும். அது மட்டுமல்ல, நீண்ட தூரத்தில் வரக்கூடிய தகவல் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும். வெளிநாடுகளில் போகணும், அங்கே போய் வாழணும், அதுதான் என்னோட ஆசை, இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது பேப்பர் ஒர்க் பண்ண கனகச்சிதமாக நடக்கும். 7.5 சனியில் கூட வெளிநாட்டுக்கு போகலாமான்னா 7.5 சனி தான் நீங்கள் படுகின்ற ஆசைகளுக்கு தகுந்தபடியான இடத்தை செலக்ட் பண்ணி கொண்டு உட்கார வைப்பார். அது இருக்கின்ற இடத்தை விட்டு புது இடத்துக்கு போகிறதெல்லாம் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நடக்கும். சில பேருக்கு கல்யாண வாழ்க்கை மிக சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே இப்போ ராகு பகவான் வீற்றிருக்கிறார். ராகுன்னு சொன்னாலே அந்நிய பாஷை, அந்நிய ஜாதி, அந்நிய மதம், இனம், மதம், மொழி, இப்படிப்பட்ட மாற்று மக்களை தேடி செல்வது, அங்கிருந்து அமர்ந்து வேலை பார்க்கறது, கார்பரேட் கம்பெனியில், கம்ப்யூட்டர் கம்பெனியில் இப்படியெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மீனத்தில் பிறந்திருந்தா இந்த நேரத்தில் மிக அற்புதமான முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் வெகுவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் வியாழக்கிரகம் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நவாம்சத்தில் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றார். இதையும் கொஞ்சம் கருத்தில் வைக்கணும். ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் தான் இருப்பார். அவர் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா உச்சபலம் பெறுகின்ற காரணத்தால் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற போது நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை செய்து காட்டக்கூடிய வல்லமையும், நினைத்த இடங்களுக்கு சென்று அமர்ந்து வாழுகின்ற சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆசைகள் மட்டுமல்ல, திடீர் திருமணம் ஏற்படும், வீடு மனை வாசல் ஏற்படும், வாகன பிராப்தங்கள் ஏற்படும், பெரியவர்களை சென்று தேடி ஆசிகள் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிணிப்பீடைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பகவான் கொஞ்சம் நோய் நொடிகளை கொடுத்தாலும் கூட ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நவாம்சத்தில் உச்சம் பெறுகின்ற காரணத்தால் இந்த நோய் நொடிகளுக்கு ரொம்ப விரக்தியாகி போகாமல் மருந்து மாத்திரைகள் கிடைப்பதும், அதற்கு ஒரு மாற்று அமைவதும், விடுதலை பெறுவதும் என்று சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம். இந்த ராகு பகவான் 1ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி குணங்கள் சில பேர்களுக்கு வரும். இவைகளெல்லாம் மனுஷனாக இருந்தால் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒரு பெரிய குறைகளோ குற்றங்களோ இல்லை என்பதை நீங்கள் மனதிலே புரிய வைத்து கொண்டு செயலாற்றணும். சூரியன் 9ஆம் இடத்திலே வீற்றிருக்கின்றார். ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி 9ல் உட்கார்ந்ததுனால புதிய வேலை வாய்ப்புகள் சில பேர்களுக்கு அமையும்.
இது வரைக்கும் இருந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறது, இல்லை படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் வேலை கிடைக்காதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது மட்டும் இல்லை இன்டர்வியூக்கு போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் இத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். 7 சனி நடந்தாலும் இவ்வளவு நல்லது நடக்குமான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் தசாபுக்திகளும் கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சற்று ஒத்துழைக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பயப்பட வேண்டாம். என்ன தேவைக்கு அதிகமாக சில நேரங்களில் பய உணர்வுகள் வரும், மனநடுக்கம் ஏற்படும், எல்லாத்துலேயும் சந்தேகம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பய உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார், கேள்வியை கேட்க வச்சுக்கிட்டே இருப்பார். மனசுக்குள்ள மண்டைக்குள்ள 100 குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று கூட பதில் கிடைக்காத கேள்விகளாக வந்துடும். யார்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பதில் கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழலோடு கூடிய வாழ்க்கை சக்கரம் இப்பொழுது சுற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமில்லை, இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை. இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, 1க்கு 2 3 இடத்துல பிரான்ச் வச்சு நடத்தக்கூடியவங்க, இந்த பணம் சம்பாதிக்கின்ற இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர், கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 7ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். நகநட்டுகள் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடை அணிகள சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு வரும். புத்திர பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 2 பேருக்கும் மனம் ஒத்து போய் புதிய திட்டங்கள் தீட்டுவதும், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதும், இப்படிப்பட்ட நிலைகளிலே கம்பெனியை வளர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவான் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாகனத்தை மெதுவாக ஓட்டணும், வேகமாக போகக்கூடாது. சிக்னல் போட்டிருந்தா நின்று தான் போகணும், அவசரப்படக்கூடாது. யாரையாவது முந்தி போகிறேன்ட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இப்படிங்கிறதுல கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க எல்லாரும் கவனமாக இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிற போது சினிமா துறை சார்ந்தவர்கள், நாட்டிய நடன சம்பந்தப்பட்ட, இசைத்துறை சம்பந்தப்பட்டவங்க, எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், இப்படிப்பட்ட இந்த பூமிக்கு, இந்த மனித வாழ்க்கைக்கு, சமூகத்திற்கு பாடம் நடத்தக்கூடிய நிலைகளில் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மிக அற்புதமான நன்மைகள் கூடி வரக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது சில இந்த தங்க வியாபாரம், நகை வியாபாரம் இப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏனென்றால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் செய்கின்ற தொழில்களின் மூலமாக முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு இந்த மீனத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை சக்கரத்திலே மிக அற்புதமான நல்ல நினைவுகள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு என்பதனால் ஒரு 90% மிக சிறப்பான பலன்களும், 10% கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குறைகளுக்கு விளக்கம் கிடைக்கும். மிக நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.